அதாவது என்னன்னா விஜயினுடைய செல்வாக்கை குறைப்பது. ஏன்னா இன்னைக்கு 2026 தேர்தலில் வந்து திமுகவினுடைய பிரதான எதிரி அதிமுக இல்ல, தாவேகா தான். 2026 தேர்தல்ங்கிறது தாவேகா வெர்சஸ் திமுக தான். பிரதான எதிரி வந்து விஜய். அவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. நிச்சயமாக இவர் நம்மள காலி பண்ணிடுவார்னு ஒரு பயமும் பதற்றமும் திமுகவுக்கு வந்ததால் மார்ட்டின் குடும்பத்தினர் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, பயங்கர ஸ்மார்ட்டான ஆள். எப்படின்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க. அந்த கால்குலேஷன்ல தான் ஆதவ அர்ஜுனாவே அதாவது காங்கிரஸ் வந்து இத்தனை நாட்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸுக்கு உரிய மரியாதை திமுக கூட்டணியில் கிடைக்கவில்லை. சார் வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் சார், அது உண்மையாக நம்புவதுன்னு வந்து தெரியல. இப்போ விஜய் குறித்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து பெரிய அளவில் வந்து போகாது. ஏன்னா இப்போ வந்து இந்த கரு துயர சம்பவத்துக்கு பிறகு வந்து திமுக அந்த வீடியோலாம் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறதா வந்து இந்த தகவல் வந்து வருது. அது உண்மைதானா? அதாவது திமுக விஜயினுடைய செல்வாக்கை குறைப்பதற்கு நிறைய வேலை பார்க்குறாங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ அவர்களுடைய குடும்ப ஊடகமான சன் தொலைக்காட்சியில் தேர்தல் வரைக்கும் விஜயினுடைய படங்களை நீங்கள் ஒளிபரப்பக்கூடாது. தேர்தல் வரைக்கும் அவர் நடித்த பாடல்களை நீங்கள் ஒளிபரப்பக்கூடாது. அதே மாதிரி சன் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா விஜய் படங்களை வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷனில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து அதே மாதிரி 10 வீடியோ கொண்டாந்து காட்டும். அதே மாதிரி ஓடிடியில் நீங்கள் வந்து ஒரு ஹீரோவுடைய படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் நடித்த 10 படத்தை கொண்டாந்து காட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோசியல் மீடியாவில் திமுக இணைய கூலிப்படைகள் மூலமாக விஜய் குறித்து ஒரு தரக்குறைவான பதிவுகளை போட்டு விஜயினுடைய இமேஜை காலி பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தது. அது மொதல் நாள் பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் 13 மில்லியன் தான் போயிருக்கு. ஆனால் மற்ற ஹீரோக்களோட ஒப்பிடும் போது இது வந்து ஒரு பெரிய நம்பர் தான். ஆனால் விஜயனுடைய முந்தைய படங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து என்ன வியூஸ்ன்னு பார்க்கும்போது அதை விட இது கம்மி தான். இப்போ லியோவா இருக்கட்டும், அடுத்து கோட்டா இருக்கட்டும், அதெல்லாம் 23 மில்லியன் 20 மில்லியன்லாம் போயிருக்கு, 25 மில்லியன்லாம் போயிருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். அப்படிங்கும்போது என்ன காரணம் என்னன்னா அந்த யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ வருது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ரிப்போர்ட் அடிக்க என்ன ஆகும் அப்படின்னா அது ரெக்கமெண்டேஷனுக்கு போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி இந்த ஐடி விங்குகள் மூலமாக இந்த பாடல் மீது ஏதோ ஒரு விஷயத்தில் ரிப்போர்ட் அடித்து அதனுடைய வியூஸையே குறைச்சிட்டதா ஒரு தகவல் இருக்குது. பட் நீங்கள் விஜய் குறித்து என்ன செய்தாலும் மக்கள் மனதில் இருந்து விஜய் வந்து அகற்ற முடியாது. இல்லை சார், இது பண்ணுறதுனால வந்து திமுகவுக்கு என்ன லாபம் இருக்குது இதில்? அதாவது என்னன்னா விஜயினுடைய செல்வாக்கை குறைப்பது. ஏன்னா இன்னைக்கு 2026 தேர்தலில் வந்து திமுகவினுடைய பிரதான எதிரி அதிமுக இல்லை, தாவேகா தான். விஜயே சொன்ன மாதிரி 2026 தேர்தல்ங்கிறது தாவேகா வெர்சஸ் திமுக தான். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா பாஜகவோட அதிமுக போனதுனால அது வந்து இந்த லிஸ்ட்லேயே கிடையாது. அவர் மெயின் பிளேயரே கிடையாது. அவங்க ஒரு நாம் தமிழர் மாதிரி அது வந்து காணாமல் போகிற கட்சியா போயிடுச்சு. அப்போ பிரதான எதிரி வந்து விஜய். அவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. நிச்சயமாக இவர் நம்மளை காலி பண்ணிடுவார்னு ஒரு பயமும் பதற்றமும் திமுகவுக்கு வந்ததால் இன்னைக்கு விஜயை வந்து எப்படா காலி பண்ணுறதுன்னு பார்த்து பல்வேறு உத்திகளை அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம சொல்கிறது தான், ஒரு சூரிய வெளிச்சத்தை நீங்கள் கைக்குட்டையாலையெல்லாம் மறைச்சிட முடியாது. விஜய்ங்கிறவர் சூரியன் மாதிரி. இப்போ அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் குறி வைக்கப்படுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய மைத்துனர் வந்து இந்த நேர்காணல் கொடுத்து சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு அரசியல் அமாவாசைன்ற வந்து சொல்கிறாரு. விஜய் வந்து அவரை நம்பக்கூடாதுன்றதும் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பட் இதன் மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக மார்ட்டின் குடும்பத்தினரை பேச வைக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் என்ன கேட்குறேன், ஆதவ அர்ஜுனா ஒரு அமாவாசையாகவே இருந்துட்டு போட்டோம், ஒருவேளை அமாவாசையாக கூட இருக்கலாம். அதையே நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்க. அவர் என்னைக்கு தாவேக்காக்கு போனாரோ அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். என்னைக்கு அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தாரோ அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். ஏன் இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் மேலே ஒரு குடும்பத்தில் வந்து சண்டைகள், சச்சரவுகள், சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான
ஒரு பிரச்சனை கூட இந்த மாதிரியான பேட்டிகள் வாயிலாக வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்துக்கும் மேலே நாம் கணித்த வகையில் சொல்கிறது என்னன்னா, மார்ட்டின் குடும்பத்தினர் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, பயங்கர ஸ்மார்ட்டான ஆட்கள். எப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க, பாஜகவில் கூட இருக்காங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆளுக்கு ஒரு கட்சியில் இருந்தால் ஏதாவது ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வரும், நம்ம வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும், நம்ம லாட்டரி தொழிலை வந்து தங்கு தடை இல்லாமல் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். இன்னைக்கு மார்ட்டின் குடும்பம் பார்த்தீங்கன்னா லாட்டரி தொழிலிருந்து மாறி இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு கட்சியில் இருந்தோம்னா அந்த கட்சியை வச்சு நம்ம வந்து நம்ம தொழிலை தங்கு தடை இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க பல்வேறு கட்சியில் பிரிஞ்சு இருக்காங்க. அந்த கால்குலேஷனில் தான் ஆதவ அர்ஜுனாவே கூட தாவேகாவுக்கு போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம். இல்லை சார், இப்போ அவரே வந்து சொல்கிறார், திமுகவோட ஸ்லீப்பர் செல்ஸ் தான் வந்து ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் வந்து சொல்கிறாரு. இந்த பொய்யான செய்திகளை வந்து பரப்புவதற்காகவும் தாவேகோட செல்வாக்கு உடைக்கிறதுக்காகவும் ஆதவ அர்ஜுனா வந்து தொடர்ந்து செயல்படுறாருன்னு வந்து சொல்கிறாரு சார். இல்லை, அதை வந்து நம்ம என்ன கருத்து சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொன்று அவருடைய பேட்டியை வைத்தே நமக்கு தெரியுது ஆதவ அர்ஜுனா மீது ஒரு வன்மத்தோடு அவர் பேசுகிறாருன்னு தெரியுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய நோக்கத்தை எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா வந்து தாவேகாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டார். கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரத்தில் விஜய் வந்து அவரை உட்கார வச்சிருக்காரு. அப்போ அந்த இடத்திலிருந்து இவரை காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அதிகம் இருக்கிறதா எனக்கு தோணுது. என்னன்னா, ஆதவ அர்ஜுனாவுடைய திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றதோட இவர் நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல, ஜான் ஆரோக்கியசாமி திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அப்போ இதன் மூலம் என்ன புரியுது அப்படின்னா, விஜய்க்கு யாரெல்லாம் பலமாக இருக்கிறார்களோ அல்லது விஜய் யாரையெல்லாம் தன்னுடைய பலம் என்று நம்புகிறார்களோ அவங்க மேலே இப்படி ஒரு அவதூறை பரப்பி விஜய்க்கு வந்து அவர்கள் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த இடத்திலிருந்து அவர்களை அகற்றுவது, அதன் மூலமாக விஜயை வந்து பலவீனப்படுத்துவது, இது வந்து இவங்களுடைய மோட்டிவாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ தாவேகோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடா என்ன சார் இருக்கும்? அதான் தேர்தலை நோக்கி தாவேகா வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த கரூர் பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ இனிமே யாரும் ஏன் நீங்க அவங்கள போய் பார்க்கலைங்கிற பேச்செல்லாம் பேச மாட்டாங்க, அதை கிட்டத்தட்ட அவங்க சரி பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய சினிமாவுக்கான ப்ரொமோஷனும் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் வரப்போகுது. அது வரைக்கும் அந்த சினிமா மீது ஒரு சின்ன கவனம் விஜய்க்கு இருக்கும். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனதற்கு பிறகு முழு மூச்சோடு அவர் அரசியல் பக்கம் தான் தன்னுடைய ஃபோக்கஸை திருப்புவார். அதுக்கப்புறம் தேர்தல் வரைக்கும் முழு மூச்சாக அவருடைய பிரச்சாரம் இருக்கும். அதே நேரம் அந்த ஏற்கனவே கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதத்தினுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அடுத்து நடக்கிற கூட்டங்கள்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையோடு செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் இந்த அரசியல் வந்ததுக்கப்புறம் அவருடைய தொண்டர்கள்லாம் வந்து இந்த தற்கொலைகளாக வந்து சித்தரிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக வந்து அந்த குரல் வந்து எழும்ப ஆரம்பிச்சு, யாரையும் வந்து தற்கொலைகள் வந்து சொல்லாதீங்க, அவங்களுக்கு நாம் வந்து அந்த அரசியல் படம் வந்து புகட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்து எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கொள்கையற்ற ஒரு கூட்டம் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய முரணாக இருக்கே சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு யதார்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ திமுகவில் இருக்கிறவனெல்லாம் அறிவாளி, அதிமுகவில் இருக்கிறவன்லாம் அறிவுஜீவி, தாவேகாவில் இருக்கிறவன் மட்டும் முட்டாப்பைய அப்படின்லாம் நம்ம பொதுமைப்படுத்தியெல்லாம் பேசிட முடியாது. தாவேகாவிலையும் மெத்த படித்தவர்களும் இருப்பாங்க, திமுகவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி முட்டாள் கூட இருப்பான். ஸ்டாலின் யாரு, உதயநிதி யாருன்னு தெரியாத முட்டாள் கூட திமுகவில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள்லாம் ரசிக மனநிலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மெச்சூர்டாக அணுகிற ஆட்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, விஜய் மீது நம்ம பல தாக்குதல்களை நடத்தி பார்த்துட்டோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 நாடுகளுக்கு இடையில ஒரு போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு வந்து ஒரு ஏவுகணையை ஏவுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு நாடு அந்த ஏவுகணையை வானத்திலேயே வந்து வழிமறிச்சு அதை தாக்கி என்னன்னு செயலிழக்க வைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் விஜய் மீது திமுக வந்து நிறைய அவதூறு ஏவுகணைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அப்படி பாதிலேயே புஸ்வானமாக மாறி போனதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா, விஜயனுடைய அந்த தனிப்பட்ட கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இங்கே பாருங்க திரிஷா கூட அங்கே போகிறான், கீர்த்தி சுரேஷ் கூட இங்கே போகிறான் அப்படின்னு தரக்குறைவாக பேசுறது. அப்புறம் இவன் வந்து ஒரு குடிகாரன், 6 மணிக்கு மேலே குடிக்கலைன்னா கை நடுங்கும், அதனால தான் இவர் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிறாரு. இந்த மாதிரி பலவிதமான அவதூறுகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது எதையுமே மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கலை.
எல்லாத்துக்கும் மேல அதை நம்பவும் இல்லை. நீங்க பாருங்க, விஜய் வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி, கரூர், நாமக்கல்லாம் ஒரு சுற்றுப்பயணம் போனார். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இந்த திமுகவுடைய இந்த அவதூறு பிரச்சாரத்தை மக்கள் நம்பி இருந்தால், முக்கியமா பெண்கள் நம்பி இருந்தா விஜயை பார்க்க போவாங்களா? அம்மா இந்த பையன் ஒரு குடிகாரன், இவனை எதுக்கு நம்ம போய் பார்க்கணும், வீட்டிலேயே கடை அப்படின்னு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவன் இந்த பையன் பொண்டாட்டியை விட்டுட்டு திரிஷா கூடவும் கீர்த்தி சுரேஷ் கூடயும் போயிருக்கான், இந்த பையனை நம்ம போய் பார்க்க வேணாம் அப்படின்னு வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலையே. எல்லாருமே விஜயை பார்ப்பதற்கு ஒரு பேரெழுச்சியோட கிளம்பி போனதை பார்த்தோம். 41 உயிர்கள் போகிற அளவுக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, இவர்களுடைய அவதூறு பிரச்சாரத்தை மக்கள் இடது கையால் புறந்தள்ளி விட்டார்கள். இதுதான் உண்மை. அப்போ ஒரு தலைவனை நம்மளால் அசைக்க முடியலை. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு அடுத்த யோசிக்கிறாங்க. தலைவனை விட்டாச்சு, இப்போ வந்து தொண்டர்கள் பக்கம் வர்றாங்க. இவனுங்கள்லாம் தற்கூரி, இவனுங்கள்லாம் முட்டாளு, இவனுங்களுக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, தாவேக்கா ஜெயிச்சா இப்போ இவன் தானே எம்எல்ஏ, தாவேக்கா ஜெயிச்சா இவன் தானே அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவர்களை ஒரு முட்டாள் கூட்டமாக சித்தரிக்கிற ஒரு போக்கு ஆரம்பிச்சிருக்கு. பட் அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். விஜயனுடைய கட்சியில் இருக்கிற பல பேர் இன்னமும் ஒரு ரசிக மனநிலையில் தான் இருக்காங்க. அதில் மாற்றம் இல்லை. அதுக்காக அவங்கள நம்ம தற்கூரி அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தை கொண்டு விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரம் அரசியல் அறிவு இல்லை அல்லது குறைவாக உள்ள கூட்டம் வந்து அங்கே இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. இன்னொன்று, கட்சி தொடங்கி 1 வருஷம் தானே ஆச்சு. இவன் நேற்று வரைக்கும் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறவன், போஸ்டர் ஓட்டினவன், சினிமா தியேட்டரில் ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆடின ஒருத்தன் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கான். இனிமே தான் அவன் அரசியலை படிக்கணும். அதனால் காலப்போக்கில் இவர்கள் எல்லாமே அரசியல் மயமாகி நிச்சயமாக வேற ஒரு இடத்தை நோக்கி நகருவார்கள். அதுக்கு முன்னாலே நீங்க இப்படியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்குது, நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துக்கான செய்திகளும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனால் திமுக வந்து இந்த பிளான் பி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் போனாலும் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஒரு மம்மதியில் வந்து இருக்கிறதா அந்த செய்திகள் வருது. சரி, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது காங்கிரஸ் வந்து இத்தனை நாட்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸுக்கு உரிய மரியாதை திமுக கூட்டணியில் கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை திமுக வந்து ஒரு மைனாரிட்டியாக தான் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் ஆதரவோடு கருணாநிதி ஆட்சி அமைக்கிறாரு. ஆனால் காங்கிரஸுக்கு அந்த அமைச்சரவையில் இடம் இல்லை. ஏன்னா ஜெயலலிதா வந்து வாய்க்கு வாய் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கருணாநிதி அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ரிசீவ் பண்ணிக்குவார். காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரதிநிதித்துவம் கடைசி வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா அதை அழுத்தி கேட்கலை. என்ன காரணம்னா, பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது திமுக வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் அதுக்கும் இதுக்கும் டேலியான மாதிரியான ஒரு போக்கில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல தேர்தல்களில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம் காங்கிரஸுக்கு திமுக வந்து ஒரு உரிய மரியாதையும் கொடுத்ததில்லை. அவர்கள் கேட்குற நம்பரில் சீட்டு ஒதுக்கிறது இல்லை, அவர்கள் கேட்ட தொகுதியையும் கொடுக்கறது இல்லை. இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அதனால் உங்கள் கூட்டணியை விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் வெளியில் வந்து இன்னொரு இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அப்படி எந்த இடமும் இல்லை, வேறு போக்கிடம் இல்லை. அதனால் எல்லா அதிருப்தியும் தனக்குள் புதைத்து கொண்டு எல்லா அவமானங்களையும் சகித்து கொண்டு திமுக கூட்டணியிலே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான பின்னணி. இன்னைக்கு இந்த சூழல் மாறிடுச்சு. என்னன்னா, தாவேக்கான்னு ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்குது. பல சர்வேக்கள் இவருக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது, வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் சர்வே முடிவுகள் சொல்லும் போது இப்போ காங்கிரஸ்க்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு யோசனை வருது. அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துலையும் பங்கு தரேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம விஜய் கூட போனால் என்ன? விஜய் கூட போகிறதுல கூடுதல் அனுகூலம். விஜயினுடைய செல்வாக்குங்கிறது தமிழ்நாட்டோட நின்று போல பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இங்கேயும் கூட வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். இங்கே எல்லாமே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் அவங்க யோசித்து அப்படி ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ எதிர்காலத்தில், அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் போது இந்த அவமானம், இந்த குறைவான எண்ணிக்கையில் சீட்டு ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் நடந்தால் அந்த கட்டத்தில் காங்கிரஸ் தாவேக்காவை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நம்பிக்கை. நன்றி சார். நன்றி.